வெட்டினரி இன்சைட் சேனல்ஸில் நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ் பிவிஎஸ்சியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதோடைய கண்டினியூட்டியாக இந்த வாரம் நம்ம பிவிஎஸ்சிக்கான கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நம்மளுடைய அனலைஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் விஜயகுமார், கால்நடை மருத்துவர். இது வெட்டினரி இன்சைட்ஸ். முன்னாடி வருஷத்துக்கான கட் ஆஃபை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வருஷத்துக்கான +2 சென்டென்ஸை கொஞ்சம் பார்க்கணும். எத்தனை பேர் அதில் சதம் அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த வருஷம் மேத்ஸில் கொஞ்சம் அதிகமான சென்டம்ஸ் இருக்குது. 2587 பேர் மேத்ஸில் சென்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பயாலஜிஸில் 652 பேரும், ஃபிசிக்ஸில் 633 பேரும், கெமிஸ்ட்ரியில் 471 பேரும், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜுவாலஜியில் 382 பேரும், பாட்டனியில் 90 பேரும் சென்டம்ஸ், அதாவது அந்த 200க்கு 200 மதிப்பெண்கள் எடுத்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலிருந்து என்ன இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னா, வழக்கம் போல் மேத்ஸோடைய சென்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால பெரும்பாலான பேர் இன்ஜினியரிங் போகிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கும். அதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் இங்கே இந்த இடத்துல என்ன நடக்கலாம் அப்படின்னா, நிறையா பேர் சென்டம்ஸ் அங்கே இருக்கிறதுனால அவங்க எதிர்பார்த்த காலேஜஸ், உதாரணத்துக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு காம்படிஷன் ரெகுலரை விட இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மேத்ஸில் அதிகமான சென்டம்ஸ் இருக்குது. அப்போ அவங்களோட இன்ஜினியரிங் கட் ஆஃப்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த காம்படிஷன்ஸ், இன்ஜினியரிங் காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த கேட்டகரி எடுத்தோம்னா அரௌண்ட் எல்லாமே 600 பீப்புள்ஸ் தான் சென்டம் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே எடுக்கக்கூடிய மார்க்கும் பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவாக இன்ஜினியரிங்கை விட இந்த தரம் பயாலஜி கட் ஆஃப்ங்கிறது ஒரு 1 to 1.5%, 1 to 1.5 கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே, அப்போ இதை எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த டைம் இன்ஜினியரிங் போகிறதுக்கான சூழ்நிலை அதிகம். ஆனால் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட்டு இங்கே தான் வரத்துக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மெடிக்கலுக்கு காம்படிஷன்ஸ் இருக்குமோ அதே அளவுக்கு வெட்டினரிக்கும் காம்படிஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, 2022 வருஷத்துடைய மெடிக்கல் கட் ஆஃப் பிவிஎஸ்சியில் வந்த கட் ஆஃப் ரேங்கிங் பிரகாரம் அதை விட 2023-24 வந்த கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஓசி 2023 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 198 to 199 சீட்டு கிடச்சிருக்கு அவுட் ஆஃப் 200. பட் போன வருஷம் ப்ரீவியஸ் இயர்ஸில் என்ன நடந்திருக்குன்னா, ஓசி 200 அவுட் ஆஃப் 200 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி பிசி 193 கீழேயே இருந்தது 195 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ போன வருஷத்துக்கு முந்தைய வருஷத்தோட போன வருஷம் கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் 1 to 2 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. 2023 பிவிஎஸ்சி டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 22,957 அப்ளிகேஷன்ஸு. இதுவே 2024 பார்த்திங்கன்னா 26,352 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸாக கட் ஆஃப் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ அப்போ இந்த வருஷமும் கட் ஆஃப் இதே ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். அதாவது 2023-24 ஸ்டாண்டு அது மேக்ஸிமம் கட் ஆஃப் ரிசீவ் ஆகிடுச்சு. அந்த இடத்துலையே அவங்க அந்த அளவுக்கு கட் ஆஃப் வாங்கிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அப்போ இந்த வருஷமும் அதே ரேஞ்சில் இருக்கலாம். பிசி, எம்பிசி, எஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட கட் ஆஃப் 1 இல்லைன்னா 0.5 கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் இப்போ சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணிக்கோங்க. ஓசி பார்த்தீங்கன்னா போன வருஷம் 200 அவுட் ஆஃப் 200 தான் மேக்ஸிமம் கட் ஆஃப் இருந்திருக்கு. அது கீழே இருந்தவங்களுக்கு கிடைக்கல. பிசியில் பார்த்தீங்கன்னா 195 அட்மிஷன் முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீமில் 188.5, எம்பிசி பார்த்தீங்கன்னா 195.5, எஸ்சி 193, எஸ்சிஏ 189, எஸ்டி 189. இதில் 2 முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஒன்று
பிசியோட எம்பிசி வந்து 0.5% கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து நாமினல் ஃபினாமினான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எப்பயுமே பிசியோட எம்பிசி வந்து 1 or 2 கட் ஆஃப் வந்து லோவாக தான் இருக்கும். போன வருஷம் வந்து 0.5 கட் ஆஃப் வந்து பிசியோட எம்பிசி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த இண்டிகேஷன்ஸ் எதை இப்போ மீன் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷமும் இதே மாதிரியான ஒரு நிலைமை தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இந்த ரெண்டு கேட்டகரியும் ஒரே கட் ஆஃபில் வந்திருக்கு. எஸ்சிஏ வந்து 189 அண்ட் எஸ்டியும் 189 முடிஞ்சிருக்கு. இதை எதை இண்டிகேட் பண்ணுது? எப்பயுமே எஸ்டி கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 160 150 கிடைச்ச காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போ அதுவே நியர்பை 190க்கு வந்திருக்கு. ஸோ காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் ரிசீவிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து டே பை டே வந்து இயர் பை இயர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கிட்டத்தட்ட போன வருஷம் 26,000 அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகிருக்கு. இந்த வருஷமும் நிச்சயமாக 26,000லேருந்து 30,000 அப்ளிகேஷன்ஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் சொன்ன கட் ஆஃப் ஓசி 200, பிசி 195, பிசிஎம் 188.5, எம்பிசி 195.5, எஸ்சி 193, எஸ்சிஏ 189 அண்ட் எஸ்டி 189. இந்த கட் ஆஃப் நீங்கள் ஒரு பார்டர் லைனாக வச்சுக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம். வெட்டினரி சயின்ஸ் போகலாமா, நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பார்டர் லைனில் இருக்குது, இதை விட நம்ம வந்து 4 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் கம்மியாக இருக்கிறோம், நமக்கு கிடைக்குமா, ஏன் இதை அப்ளை பண்ணிக்கிட்டு வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணாமல் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா 190 அண்ட் எபோவ் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு கிடைக்குது கிடைக்காததுங்கிறது ரெண்டாவது விஷயம். நம்மளுடைய முயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் 195க்கு தான் போன வருஷம் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நமக்கு 195க்கு தான் கிடைக்கும், இல்லை அதுக்கு மேலே இருந்தால் தான் கிடைக்கும். நம்ம எடுத்துருக்கிறது 192 தானே, கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை விட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள் தயவுசெய்து. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே அப்ளை பண்ணிடுங்க. கிடைக்கிறது கிடைக்காதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் இந்த நான் சொன்ன அந்த பேஸ் கட் ஆஃப் லைன் ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணலாமா, இல்லை வந்து வெட்டினரி செலக்ட் பண்ணலாமா, ஆர்எல்ஸ் இந்த மெடிக்கல் லைன்லேயே அதர் அலைடு கோர்ஸ் இல்லை அக்ரிகல்ச்சர் கோர்ஸ் மாதிரி செலக்ட் பண்ணலாமா. ஏன்னா இதோட கம்மி கட் ஆஃப் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி அக்ரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு பேஸ் லைனாக வச்சுட்டு இல்லை ஒரு ஐடியாவாக வச்சுக்கிட்டு உங்களுடைய ப்ரிடிக்ஷன் மாடலை நீங்கள் உருவாக்குங்க. எந்த கோர்ஸ் போனால் நமக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம மார்க் கம்மியாக இருக்குது, இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் இது போட்டால் நம்ம கிடைக்காதுன்னு நினச்சி அப்ளை பண்ணால் மட்டும் விட்டுறாதீங்க. அந்த 1000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸில் வந்து பெருசாக எதுவும் ஆயிர போகிறதில்ல. ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே ஆண்டவன் செயல். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.